예, 감사합니다. எல்லாருக்கும் நன்றி செலுத்துறேன். 우리 지난 시간까지 우리가 했던 교재가 복음 편지라는 교재입니다. நம்ம வந்து முடிச்சது வந்து சுவிசேஷக கடிதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 கடிதங்களை குறித்து நம்ம பார்த்தோம். 현장 사역에서 가장 많이 쓰여지는 교재입니다. நம்மளோட ஃபீல்டுல அதிகமா பயன்படுகிற ஒரு முக்கியமான பாடங்கள் அதெல்லாம். 그 복음 편지를 가지고 때로는 불신자에게 복음을 전해서 영접한 다음에 양육 메시지로 쓸 수도 있고 사명자들을 만나서 사명자 훈련용으로도 쓸 수 있습니다. இந்த 10 பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவனை அறியாத ஒரு அவிசுவாசிக்கும் பெரியதாக பயன்படும். அதே போல ஒரு விசுவாசியா இருக்கிற ஒரு நபருக்கும் இதை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு அவர்கள் கொண்டு போகிறதுக்கு பயன்படும். 그리고 이제 성도님들 중에 그 신앙생활이 뭔지 또 구원의 확신이 없는 사람 이런 사람들을 데리고 양육 메시지로 써도 굉장히 좋은 교재입니다. அதே போல சபை மக்கள் மத்தியிலும் கூட நிறைய பேருக்கு வந்து சுவிசேஷத்தை குறித்து காரியங்கள் தெரியாது இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பாடங்களை அவங்களுக்கு எடுக்கிறது மூலமாக அவர்களும் இன்னும் முதிர்ச்சி அடைவதற்கு பயனுள்ளதா இருக்கும். 그 교재 자체에 그 신학적인 배경이 다 들어가 있기 때문에 여러분들이 이것을 가지고 잘 활용만 하시면 신학교를 나오지 않아도 가장 중요한 신학적인 내용은 그 속에 다 담겨져 있습니다. அந்த இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாடங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வேதாகம கல்லூரிகள்ல சொல்லி கொடுக்க முடியாத காரியங்களை கூட அதுல வந்து வைத்திருக்கிறாங்க. சோ வேதாகம கல்வியில படிக்காதவங்க கூட இந்த காரியங்களை படிக்கும் பொழுது ஒரு நல்ல தேர்ந்தவர்களா மாறுறது நம்ம பார்க்க முடியும். 오늘부터 하려고 하는 교재 또한 새생명 새생활인데 이것 또한 동일하게 생각하시면 됩니다. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு காரியம் கூட ஒரு புதிய ஒரு வாழ்வுக்கான ஒரு விசுவாசிக்கான ஒரு பாடம். ஆனா இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியம். 우리가 만나는 대상에 따라서 복음 편지를 먼저 시작할 수도 있고 새생명 새생활을 먼저 시작할 수도 있습니다. ஒரு நபருடைய அவருடைய ஆவிக்குரிய நிலையை பொறுத்து நம்ம வந்து அந்த 10 கடிதங்களை ஆரம்பிக்கிறதா இல்ல இப்ப அந்த புதிய நபருக்கான காரியங்களை ஆரம்பிக்கிறதான்னு நமக்கு தீர்மானம் பண்ண முடியும். 어떤 대상을 만나느냐, 그러니까 나이가 어린 사람 혹은 나이가 많은 사람을 만났을 때 우리가 그 사람에게 전하는 방법이 조금 다르게 하는 것이 맞습니다. நம்ம இங்க பார்க்கும் பொழுது இந்த நம்ம பாடங்களை வந்து வயது வித்தியாசத்திற்கு ஏற்றவாறு வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏற்றவாறு இல்ல வயது சின்னவங்களுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி அமைத்து சொல்லி கொடுத்தால் போதும். 나 같은 경우에는 젊은 사람을 만나거나 학생들을 만나면 성경을 그들로 하여금 직접 읽고 쓰도록 합니다. நம்ம வந்து சின்னவங்களை பார்த்தாலும் பெரியவங்களை பார்த்தாலும் வந்து வசனத்திற்கு அடிப்படையில அவர்களுக்கு காரியங்களை சொல்லி கொடுக்கும் பொழுது காரியங்கள் தெளிவா அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். 성경은 하나님의 말씀입니다. தேவனுடைய வசனம் அது தேவனுடைய வசனமா இருக்கிறது. 우리의 10마디보다 한 구절의 성경이 그 사람을 살릴 수 있습니다. நம்ம 10 வசனங்களை வந்து வாசிக்கிறதை விட சில நேரம் ஒரு வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுரும். 그래서 젊은 사람을 만났을 때는 핸드폰에 앱으로 깔든지 성경책을 가지고 있든지 그 사람으로 하여금 성경을 그 사람이 읽도록 만들어줘야 합니다. நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்றவாறு வசனங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருவேளை நம்ம வந்து மீம் மாதிரி ஒரு வசனத்தை வந்து கிரியேட் பண்ணி போன்ல அனுப்புறதுனாலும் சரி இல்ல பேப்பர்ல எழுதி கொடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு பண்றதுனாலும் சரி நம்ம அதுக்கு ஏற்றவாறு செஞ்சா நல்லா இருக்கும். 우리는 이제 현장에서 아니면 교회 안에 있는 성도들을 대할 때 내가 말을 잘해서 저 사람이 변화될 거라는 생각을 우리는 버려야 합니다. இந்த நாள்ல கூட நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். நம்ம நல்ல வசனங்களை பேசுறதுனாலயோ இல்ல வந்து நல்ல பேச்சு திறமை இருக்கிறதுனாலயோ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்ன்ற நம்பிக்கை இந்த நாள்ல மாற்றிக்கொள்ளணும். 내가 말을 잘하고 저 사람이 이해되도록 설명을 잘하면 저 사람이 변화될 거다 이런 생각을 아예 버리시기 바랍니다. ஒரு வசனத்தை வந்து ரொம்ப அழகா அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இல்லைன்னா வந்து அவங்களுக்கு தெளிவா காரியங்களை சொல்லி கொடுக்கறதுனால அவங்க மாறிடுவாங்கன்னு நீங்க நினைப்பீங்கன்னா இந்த காரியங்களை நீங்க மாற்றிக்கொள்ளணும். 사람이 변화되는 것은
성령의 역사, 하나님의 말씀으로만 가능합니다. ஒரு மனிதன் மாறுறது என்பது வந்து பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளினாலும் தேவனுடைய வார்த்தையினாலுமே மட்டுமே ஒரு மனிதன் மாறுவானே தவிர மனுஷனுடைய வார்த்தைகளால் அல்ல. 그래서 성경을 그 사람들로 하여금 읽게 만들고 그 사람들로 하여금 쓰게 만드는 이유가 그래서 있습니다. அதனால்தான் அந்த புதிய நபர்களை வந்து நம்ம வசனங்களை அவர்கள் கைகளாலே எழுத வைக்கணும். அவர்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு அவர்களை திரும்ப அதை வாசிக்க வைக்கணும். 우리가 또 생각해야 되는 것 중에 하나가 죄송합니다. சந்தீப் சந்தோஷ் ப்ளீஸ் பிரதர் கொஞ்சம் மியூட் போடுங்களேன். 1 minute. ஓகே thank you. 우리가 생각해야 하는 것 중에 하나가 그 현장에서 하나님이 역사하시도록 그 길로 우리가 안내하는 것이 우리의 할 일입니다. அப்ப நாம் வந்து செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா தேவன் கிரியை செய்யும்படியாக ஒரு நபரை வந்து அந்த கிரியைகளுக்குள்ளாக அவரை வந்து நம்ம நடத்துகிறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கு. 그런 자리가 예배의 자리이고 기도하는 자리이고 말씀을 나누는 자리이기 때문에 그들을 그런 자리로 안내하는 것입니다. நம்ம பார்க்கும்போது ஒண்ணு வந்து ஆராதனையில வந்து அவங்களை நம்ம இடைப்படுத்துறதும் ஜபத்துல நம்மளை இடைப்படுத்துறதும் அதே போல வசனங்களின் மூலமாக அவர்களை தேவனோடு அந்த இடைப்படுகிற வைக்கிற இந்த முக்கிய 3 காரியங்களை நாம் செய்யலாம். 그래서 여러분이 기억해야 되는 건 나는 누구인가를 먼저 생각하셔야 합니다. சோ அதனால்தான் நான் வந்து முதல்ல நான் யார் அப்படின்றத முதல்ல நினைக்கணும். 나는 하나님의 자녀입니다. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று விசுவாசிக்கணும். 하나님이 영세전에 창세전에 나를 택하시고 부르셔서 하나님의 자녀가 되게 하셨습니다. தேவன் இந்த உலகத்தை உருவாக்க முன்னாடி இது எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் என்னை தெரிந்து கொண்டு எனக்கு பெயர் சூட்டி இருக்கிறார் என்ற விசுவாசமே. 뿐만 아니라 우리는 하나님의 종입니다. நாம் தேவனுடைய பாத்திரங்களா இருக்கிறோம். 하나님이 원하시는 일을 하는 게 하나님의 종입니다. தேவன் விரும்புகிற வேலையை செய்வதே ஆனா தேவனுடைய பாத்திரங்களா இருக்கிறதுக்கான அடையாளம். 그래서 우리가 열심히 하는 것보다 하나님이 원하시는 방향이 무엇인지 아는 것이 매우 중요합니다. அதனால நாம் கடின முயற்சியோடு தேவனுடைய காரியங்களை செய்யறதை காட்டிலும் தேவன் விரும்புகிற காரியம் என்ன என்று புரிந்து கொண்டு செய்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. 내가 가고자 하는 목적지가 여기인데 반대 방향으로 열심히 달려가면 간 것만큼 돌아와야만 이 자리에 갈 수 있습니다. நான் வந்து இப்போ வந்து வலதுபுறத்துல போகணும் அதான் என்னோட வழி. ஆனா நான் வலதுபுறத்துக்குள்ள போறது போல இடதுபுறத்துல ரொம்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு கடின முயற்சியோடு போனாலும் கூட நான் சரியான பாதைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நான் திரும்பி வந்து எனக்கு என்னோட வலதுபுறத்துக்கு வந்தால் மட்டும்தான் சரியான பாதையில் நான் போக முடியும். 우리는 자꾸 열심히 해야 한다는 생각을 가지고 있습니다. நம்ம வந்து ஒரு ரொம்ப கடின முயற்சியோடு கூட தேவனுடைய காரியங்களை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். 열심히 하는 게 나쁜 거는 아니에요. கடின முயற்சியோட பண்றது வந்து தப்புன்னு சொல்ல வரல. 그러나 꼭 맞는 건 아닙니다. ஆனா அதுதான் சரின்றதும் கரெக்ட் சரின்றதும் இல்ல. 하나님이 원하는 그 목표를 향해서 열심히 가는 게 매우 중요한 겁니다. தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கத்துக்கு நேராக நாம் வந்து முயற்சி எடுத்து செய்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்தான். 천천히 가도 하나님이 원하시는 그 목표를 향해서 천천히 가도 방향이 맞으면 되는 것입니다. நாம் வந்து மெதுவா மெல்ல மெல்ல போனாலும் கூட பரவாயில்ல தேவன் வைத்திருக்கிற நோக்கத்திற்கு நேராக நான் மெல்ல மெல்ல நகர்ந்து போனால் கூட ரொம்ப முக்கியமான விஷயம்தான். 그래서 우리가 가장 잘 알아야 하는 것이 무엇일까? 한번 오늘은 그 생각을 가졌으면 좋겠습니다. அப்ப இந்த நாள்ல கூட நான் அதிகமாய் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற எண்ணத்தோடு கூட இந்த நாளுக்குரிய காரியத்தில் நம்ம தொடருவோம். 구원의 길을 내가 아는 것과 내 가슴 속에 이렇게 뿌리 내려져 체질화되는 건 좀 다른 것입니다. ரட்சிப்பின் வழியை குறித்து என்னுடைய உள்ளத்துல நான் அதை பதிய வைத்து அது வேர்விடும் வரைக்கும் அதை என்னோட உள்ளத்துல தியானிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான காரியமா இருக்குது. 이 세상 살면서 어떤 문제, 어떤 사건, 어떤 환경에 내가 있다 할지라도 구원의 길을 바르게 안다면 그 사람은 흔들리지 않고 갈 수 있습니다.
இந்த உலகத்துல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட கிரைசிஸ் வந்தாலும், எப்படிப்பட்ட வேதனைகள், துன்பங்கள் வந்தாலும், ஒரு ரட்சிப்புக்கான வழியை ஒரு நபர் சரியாக தெரிந்திருப்பாரு அப்படின்னு சொன்னாக்கா, அது அவர் மற்ற எந்த பிரச்சனையும் அவரை அசைக்க முடியாத ஒரு நபராக வைத்திருக்கும். 좋은 일을 만났을 때 감사하는 건 누구나 할 수 있습니다. 그러나 정말 아픈 일을 만났을 때, 남들이 겪지 않는 어려운 문제를 만났는데 그 자리에서 하나님을 바라볼 수 있는 하나님의 자녀임이 감사하다면 그 사람은 구원을 바르게 이해한 사람입니다. நல்ல செய்திகள் நடக்கும் பொழுது தேவனுக்கு நன்றி சொல்லுகிறது யார் வேணாலும் செய்ய முடியும். ஆனால் ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறது, நம்மளுடைய ஒரு ஆபத்தான விஷயம் நடக்கிறதுனா அந்த விஷயத்துல இருந்து கூட அதுல இருந்து தேவனுடைய சித்தம் என்று தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம அந்த இடத்துல இருந்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். அது எல்லாராலும் செய்ய முடியும். 그래서 오늘은 구원의 길을 다시 한번 보도록 하겠습니다. அதனால நம்ம ரட்சிப்புக்கான வழியை நாம் திரும்ப இன்றைக்கு பார்க்க போகிறோம். 여러분 요한복음 14장 6절의 말씀을 같이 읽어주시기 바랍니다. நாம் இப்பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:6 என்னோடு கூட திருப்பிக்குங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். 아멘. 아멘. 예수님이 직접 말씀하십니다. 내가 곧 길이고 진리고 생명이니까 내가 아니고서는 하나님께로, 아버지께로 갈 자가 없다고 말씀하고 계십니다. நம்ம பார்க்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்து இங்க சரியாக சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வர முடியாது அப்படின்றத தெளிவா சொல்றார். 하나님을 만나는 길은 오직 예수 그리스도 밖에는 없습니다. தேவனை சந்திக்கிற ஒரே வழி இயேசு கிறிஸ்துவை தவிர இல்ல. 내가 열심히 또 뭐 노력해서 구원받는 게 아니고 오직 예수 그리스도를 믿음으로 구원받습니다. நாம் எல்லா கடின முயற்சியும் செய்து இந்த ரட்சிப்பை பெறுகிறது கிடையாது. நாம் அவரை விசுவாசிக்கிறதுனால் மாத்திரமே இந்த ரட்சிப்பை பெறுகிறவர்களா இருக்கிறோம். 근데 에베소서 2장 9절 10절에 보니까 그 믿는 것도 내 노력과 내 열심이 아니라 하나님이 은혜로 선물로 주셨다고 말씀하고 계십니다. நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறது என்பது கர்த்தருடைய மகத்தான ஈவா இருக்கிறது, அது நம்மளுடைய சுய முயற்சினால் அல்ல அப்படின்றது எழுதப்பட்டது. 왜 선물로 주셨느냐? 값으로 우리가 계산할 수 없을 만큼 너무나도 크기 때문에 하나님이 선물로 주셨습니다. இந்த ரட்சிப்பு என்பது மனிதனுடைய கணக்குகளுக்கு எட்டாத ஒரு விஷயம், அது எதை கொண்டும் செய்ய முடியாத ஒரு விஷயமா இருக்கிறபடினால தேவன் அதை நமக்கு பரிசாக அவரே செய்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 하나님이 천지 만물을 지으신 창조주가 되십니다. 하나님은 창조주가 되십니다. தேவன் நம்மளை படைத்த உருவாக்கினவரா இருக்கிறார். 이 세상 모든 것은 다 하나님이 만드신 것입니다. இந்த உலகத்துல கண்களை பார்க்கிற எல்லாவற்றையும் தேவன் படைத்திருக்கிறார். 하나님이 여섯째 날에 특별히 사람을 만드셨습니다. அந்த 6வது நாளிலே தேவன் மனிதனை உண்டாக்கியிருக்கிறார். நவமி சிஸ்டர் ப்ளீஸ் மியூட் போடுங்களேன். நவமி சிஸ்டர் ப்ளீஸ் மியூட் போடுங்க ப்ளீஸ். மியூட் போடுங்க. Thank you. 네, 사모님. 하나님이 사람을 여섯째 날에 만드셨습니다. தேவன் மனிதனை 6வது நாளிலே உண்டாக்குகிறார். 그 하나님이 사람을 하나님의 형상이라고 하는 영적 존재로 만드셨습니다. தேவன் மனிதனை இந்த 6வது நாளிலே உண்டாக்கின பொழுது அவருடைய சாயலாக மனிதனை உண்டாக்குகிறார். 이 세상에 모든 피조물이 있지만 인간만 하나님과 교제가 가능합니다. இந்த உலகத்தில் अनेक உயிர் ஜீவன்கள் இருந்தாலும் மனிதனால் மட்டுமே தேவனிடத்தில் இடைப்பட முடியும். 하나님과 인간이 교제한다는 것은 하나님을 예배하는 존재로 만드셨다는 뜻입니다. அப்ப தேவனோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் தேவனை ஆராதிக்கிற ஒரு தொடர்பு, ஒரு உறவு. 하나님으로부터 은혜를 받아야만 살아갈 수 있는 존재로 만드셨습니다.
தேவனிடத்துல சேர்ந்து அவருடைய கிருபையை பெற்று ஒரு மனிதன் வாழ்ந்தால் மட்டுமே அப்படி வாழக்கூடிய ஒரு மனிதனாகவே தேவன் வந்து மனிதனை படைக்கிறார். 그리고 하나님은 그 인간에게 어마어마한 권세를 주셨습니다. இந்த மனிதனிடத்துல தேவன் பல அற்புதமான ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். 하나님이 인간에게 땅을 정복하고 다스리고 만물을 다스리는 어마어마한 권세를 주셨습니다. தேவன் இந்த உலகத்தை மனிதனுக்கு கொடுத்து இந்த பூமியை கொடுத்து அதை ஆளும்படிக்கும் அதை படுத்து அதுல இருக்கிற எல்லாவற்றையும் ஆளும்படிக்கும் தேவன் அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். 이 세상의 모든 문화를 정복하고 다스리고 하는 모든 권세를 인간에게 주신 것입니다. இந்த உலகத்தில் இருக்கிற சகல விதமான காரியங்களையும் சகல விதமான கலாச்சாரம் போன்ற எல்லாவற்றையும் வந்து ஆளும்படிக்கு மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். 그런데 어느 날 에덴 동산에 뱀을 가장한 사탄이라는 존재가 들어오게 됩니다. இங்கு பார்க்கும்போது ஒரு நாள் ஏதேன் தோட்டத்துக்குள்ள சாத்தான் என்கிற ஒருவன் சர்பத்திற்கு வழியாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். 우리는 그 사건을 창세기 3장의 사건이라고 말합니다. இதை வந்து ஆதியாக 3ஆம் அதிகாரத்தின் பிரச்சனை என்று நாம் சொல்லுகிறோம். 창세기 3장에 사탄은 뱀을 가장하고 인간에게 찾아와 하나님과 맺은 언약을 파기하도록 만들었습니다. அந்த ஆதியாக 3ஆம் அதிகாரத்திலே சாத்தான் வந்து இந்த சர்பத்தின் வழியாக வந்து இந்த தேவன் மனிதனுக்கு ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை உடைத்து போடும்படிக்கு அங்க ஏவுகிறதை நாம் பார்க்கிறோம். 우리는 이렇게 육체를 가지고 존재합니다. நாம் இப்படி இந்த சரீரத்தை உடைய ஜனங்களா இருக்கிறோம். 하나님은 영이시기 때문에 눈에 보이거나 만져지거나 느껴지지 않습니다. தேவன் ஆவியா இருக்கிறதுனால நம்மளோட கண்கள்ல பார்க்கவோ நம்ம அவரை தொடவோ கூடாத ஒரு நிலையில இருக்கிறார். 하나님이 인간에게 존재하실 때 말씀으로 존재하십니다. அதனால்தான் தேவன் மனிதனிடத்துல பேசும்பொழுது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். 그래서 창세기 2장 17절에 선악을 알게 하는 나무의 실과를 먹으면 너는 정령 죽을 것이다라는 약속을 주셨습니다. அங்கதான் வந்து பார்க்கிறோம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இதை சாப்பிடுகிற நாளில் நீ சாகவே சாவா என்று சொல்லுகிறார். 근데 사탄은 하나님과 맺은 이 언약을 와서 건드려서 그 언약을 어기게 만들었습니다. ஆனால் இந்த சர்பத்தின் வழியாக வந்த சாத்தான் வந்து என்ன பண்றான்னா அவர்களை ஏவி அந்த உடன்படிக்கை தேவனை விட்டு விலகும்படிக்கு அவர்களை ஏவுகிற காரியத்தையும் விழ பண்ணுகிற காரியத்தையும் 사기꾼이 아무리 와서 우리를 유혹해도 넘어가지 않으면 상관이 없는데 넘어가면 사기를 당하는 것입니다. இந்த வஞ்சகன் என்ன பண்ணுவானா வஞ்சிக்கிற இந்த பிசாசானவன் மனிதனிடத்துல வந்து அவனை வஞ்சிப்பான். ஆனால் விழாம இருந்தால் ஓகே விழும் பொழுது அதுல பெரிய ஆபத்து இருக்கிறது. 사탄이 아무리 와서 유혹을 해도 언약이 분명하면 아니야 하나님이 먹지 말랬어 이랬으면 인간은 고통이 없는 것입니다. பிசாசு எப்படி வந்து சோதித்தாலும் கூட நாம் வந்து அது இல்லை என்று சொல்லி நம்ம அவனை தள்ளி விடுவோம் என்றால் அது வந்து நம்மளை பாதிக்காது. ஆனால் அப்படி அதை ஏற்றுக்கொள்வோமானால் நமக்கு பிரச்சனை உண்டு. 그런데 그만 사탄의 말을 듣고 하나님의 말씀을 버려버렸습니다. ஆனால் அவர்களோ தேவனுடைய வார்த்தையை தள்ளி பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள். 이 사건 때문에 인간에게 죄가 들어오게 됩니다. இந்த ஒரு நிலையில தான் வந்து பாவம் உலகத்திற்குள்ள வருகிறதை நாம் பார்க்கிறோம். 이때부터 영은 죽어 있고 육만 살아 있는 존재로 바뀌어 버렸습니다. இந்த நிலை நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய ஆவி மரித்து போய் வெறும் சரீரத்துல இருக்கிறவர்களாக நாம் வந்து வாழ்கிற ஒரு ஜனங்களா இருக்கிறோம். 원래 주인이 하나님이신데 주인을 잃어버린 영적 고아가 되었습니다. நாம் முதல்ல வந்து தேவன் நமக்கு எஜமானரா இருக்கிறார். ஆனால் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் வந்து எஜமானனை தொலைத்த ஒரு ஆவிக்குரிய நிலையில இருக்கிற ஒரு மரித்த நிலையில இருக்கிற ஒரு மனிதர்களா இருக்கிறோம். 그래서 인간은 영적인 것을 생각하지 않고 육적인 것만 생각하며 살아가는 존재로 바뀌어 버렸습니다. சோ அதனால்தான் நீங்க இப்ப பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களை விட மனிதன் வந்து உலகத்துக்குரிய காரியங்களை நோக்கி ஓடுகிறதை பார்க்க முடியும். இதுதான் அதனுடைய பிரதிபலன். 주인을 잃어버렸기 때문에 영적인 고아가 돼서 자기가 자기를 지키려는 본능이 생겼습니다. மனிதன் வந்து இந்த ஆவியை அவன் இழந்து போனதுனால அவனுடைய ஆவி அவனுக்குள்ள கிரியை செய்யாதபடிக்கு அவனுடைய மாம்சம் அவனுக்குள்ள கிரியை செய்கிறதுனால அவன் அது எதுல இருந்து எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று சொல்லி பல காரியங்களை செய்ய பார்க்கிறான். 소속이 하나님의 자녀에서 마귀의 종으로 소속이 바뀌어 버렸습니다. சோ இந்த இடத்துல வந்து தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஒரு ஸ்தானத்துல இருந்து பிசாசனுடைய பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானம் வந்து மாறி போகிறதை பார்க்கிறோம். 이때부터 인간에게 고통이 시작이 되었습니다.
சோ இந்த நிலையில இருந்தான் எல்லா விதமான வலி வேதனைகளும் மனிதனுக்கு ஆரம்பமாகிறது. 불안하기도 하고 염려하기도 하고 죽음이라는 거를 두려워하기도 하고 이런 상태로 바뀌어 버렸습니다. சோ இந்த நேரத்துலதான் மனிதனுக்கு வந்து பயம் வருகிறது. அதே போல வந்து வருத்தம், பாரம் இந்த எல்லா விஷயங்களும் மனிதனுக்கு ஆரம்பமாகிறது. 그러다가 어느 날 인생의 문제를 해결하다가 어느 날 죽음이라는 문턱을 넘습니다. இப்படிப்பட்ட காரியங்களை அவன் சரிப்படுத்த முயற்சி செய்தே கொண்டிருக்கும் போது நாட்கள் கடந்து கடைசியில் அவன் மறிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. 죽음으로 끝나는 줄 알았는데 그러나 죽음 후에는 그 사람이 살아온 일생을 반드시 심판을 하게 돼 있습니다. அவன் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே சில விஷயங்களை அவன் செய்ய வேண்டும். அவன் செய்யாததுனால என்ன ஆகுதுன்னா அவன் வந்து நியாயந்தீர்க்கப்பட்டு நரகத்துக்கு நேராக போகிறான். 히브리서 9장 27절에 사람이 한 번 죽는 거는 정한 것이다. 그러나 후에는 반드시 심판이 있겠다고 말씀하십니다. நம்ம வந்து எபிரேயர்ல 9ஆம் அதிகாரம் 27ல வாசிக்கும் பொழுது மனிதன் ஒரு முறை வந்து பிறக்கிறது அவனுக்கு நியாயத்தீர்ப்பு அடைவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 분명히 사람은 죽는다라고 표현하는데 그런데 그 후에 영혼은 죽지 않기 때문에 영원한 내세가 기다리고 있는 것입니다. மனிதன் வந்து ஆவிக்குரிய ஒரு பீயிங்கா இருக்கிறதுனால அவன் வந்து அவனுடைய ஆவி வந்து மரித்து போனாலும் கூட எப்பொழுதும் நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு காரியம் அவனிடத்துல இருக்கிறபடினால மரித்தாலும் கூட அவன் சரீரம் மட்டும் மரிக்கிறது இல்லாமல் அவனுடைய ஆத்மா நரகத்துக்கு நேராய் போகிற ஒரு நித்தியத்துக்கு நேராய் போகிற ஒரு காரியமா இருக்கு. 영원한 내세는 신자나 불신자나 다 있습니다. நித்தியம் அப்படின்றது வந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் சரி ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமா இருக்கிறது. 불신자는 지옥이라는 영원한 내세가 기다리고 있고 하나님의 자녀는 천국이라는 영원한 내세가 기다리고 있는 것입니다. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு வந்து நித்தியமா இருக்கிற நரகம் காத்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நித்தியமா இருக்கிற பரலோகம் காத்திருக்கிறது. 하나님을 만나지 못한 마귀의 자녀는 죽음 후에 지옥이 기다리고 있는 것입니다. தேவனை சந்திக்காத ஒரு அவிசுவாசிக்கு இந்த உலகத்துல வந்து அவன் இருக்கும் பொழுதே நரகம் அவனுக்கு காத்திருக்கிறது அப்படின்றது நமக்கு புரிய வரும். 이 문제를 해결해 보려고 인간은 굉장히 많은 노력을 합니다. இந்த பிரச்சனையை தீர்க்கும்படிக்கு மனிதன் தொடர்ந்து அவன் வந்து பல முயற்சிகளை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 그 중에 가장 많이 하는 노력이 착하게 사는 선행입니다. இந்த முயற்சிகளில ஒரு முக்கியமான முயற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா நற்கிரியைகளை செய்கிறதுல ஒரு முக்கிய பங்கு. 그러나 선행으로 구원을 얻을 수 없습니다. ஆனால் நற்கிரியை செய்கிறதுனால நாம் ரட்சிக்கப்பட முடியாது. 사도행전 4장 12절에 보면 예수 그리스도 그 이름 외에 구원 얻을 만한 이름을 우리에게 주시지 않았다고 성경이 말씀하고 있습니다. நாம் வந்து 사도행전 4장 12절. ஓகே. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 21ல நாம் பார்க்கும் பொழுது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக கொடுக்கப்படலன்னு சொல்லப்பட்டிருக்கு. 종교를 가지고 열심히 착하게 살면 된다고 생각하는 게 모든 사람들의 공통점입니다. மதத்தை ஒரு மதத்தை நாம் ஃபாலோ பண்ணி போறதுனால நாம் வந்து ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இந்த உலகத்துல அநேகருடைய நம்பிக்கையா இருக்கிறது. 구원 얻을 이름은 딱 하나밖에 안 주셨습니다. 예수 그리스도 이름 외에는 우리에게 주신 일이 없습니다. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் இயேசு கிறிஸ்து நாமம். இந்த நாமத்தை தவிர வேறு ஒரு நாமம் ரட்சிப்புக்காக கொடுக்கப்படலை. 열심히 믿어서 구원받는 게 아니라 하나님의 은혜로 구원을 받아야 합니다. சோ இப்ப நம்ம கடின முயற்சி செய்து நற்கிரியைகளை செய்கிறதுனால ரட்சிக்கப்படுவதற்கல்ல விசுவாசத்தோடு நாம் வந்து ரட்சிப்புக்குள்ளாக போகிறோம். 뭐 중국이나 인도나 이런 동양 사람들은 아주 학문의 깊이가 깊어지면 구원을 받는다고 생각을 합니다. இந்தியாவினாலும் சரி மத்த ஒரு சைனா போன மத்த எந்த நாடுனாலும் சரி நல்ல நற்கிரியைகளை நாம் தொடர்ந்து செய்கிறதுனாலயோ இல்ல மதங்களை ஃபாலோ பண்றதுனாலயோ நிறைய படிக்கிறதுனாலயோ நம்ம வந்து காரியங்களை கற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. 그런데 성경은 골로새서 2장 8절에 헛된 속임수라고 철학을 말씀하고 있습니다. ஆனால் வந்து நமக்கு
கொலோசியர் 2:8 பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நாம எல்லாம் அது வந்து இந்த உலகத்துடைய பாரம்பரியத்திற்கான வழிமுறைகள் சொல்லி நம்ம சொல்லப்பட்டிருக்கு. 우리가 착하게 사는 것을 이사야서 64장 4절에 보면 이게 옷을 기워서 입는 누더기 같다고 설명하고 있습니다. நம்ம ஏசாயால வாசிக்கும் பொழுது நம்மளுடைய அது வந்து ஒரு கந்தையை போல இருக்கு. நம்மளோட நற்கிரிகள் எல்லாம் எப்படி பார்க்கப்படுது? ஒரு கந்தையை போல இருக்கிறதாக பார்க்கப்படுது. 이와 같이 인간의 모든 노력에도 불구하고 인간은 구원받을 수 없습니다. இப்படி அவன் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் கூட அவர்களுக்கு வந்து அந்த ரட்சிப்புக்கான வழி அதுல உண்டாக்கப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். 이 문제는 하나님과 인간과 생긴 문제이기 때문에 하나님이 답을 주셔야만 인간이 해결받을 수 있는 것입니다. அப்ப இது மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையினால இது மனிதனால தீர்க்கப்பட முடியாத ஒரு விஷயமா இருக்குது. கட்டாயம் தேவன் வழி ஏற்படுத்தினாலே ஒழிய மனிதனால் இந்த ரட்சிப்புக்கான வழியை கண்டுபிடிக்க முடியாது. 예를 한번 들어볼게요. 내가 사티아 목사님한테 아주 큰 잘못을 했으면 내 마음에 미안하다, 잘못했다 이런 생각이 들겠죠. ஒருவேளை வந்து சத்யா கிட்ட வந்து எனக்கு அவங்க ஒரு சின்ன ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, ஒருவேளை நான் அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கிற ஒரு இருதயம் அவர்களுக்குள்ள இருக்கும் தானே. 그래서 미안한 마음에 내가 여러분들한테 맛있는 음식을 다 사줬어요. 그런데 사티아 목사를 만나면 사티아 목사님하고 해결을 안 받기 때문에 또 미안한 거예요. நம்ம வந்து அப்படி இருக்கும் பொழுது நான் அந்த எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணது, கஷ்டத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்றேன், நான் அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் பண்றேன். ஆனா அந்த இடத்துல சத்யா வரும் பொழுது நான் அவங்களோட கூட அந்த மன்னிப்பு ஏற்படுத்துறதுனால அந்த இடத்துல எனக்கு வந்து இன்னும் அந்த மன்னிக்கல அப்படின்ற ஒரு காரியம் இருக்கத்தானே செய்யும். 인간이 행하는 그런 어떤 착한 일, 종교, 철학 이런 것들이 하나님으로부터 해결받지 못한 거기 때문에 해결될 수 없다는 것을 말합니다. அப்ப என்ன ஒரு காரியத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையை வந்து நாம் தான் தேவன் தான் நமக்கு சரி பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால மதத்தை ஃபாலோ பண்றதுனாலயோ இல்ல வந்து தத்துவங்களை ஃபாலோ பண்ற நற்கிரியைகளை வந்து நம்ம தொடர்ந்து பிடிக்கிறதுனாலயோ எந்த பிரயோஜனமும் நமக்கு இல்ல, ரட்சிப்புக்கான பிரயோஜனம் அதுல இல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. 이 문제는 하나님만이 해결하실 수 있는 것입니다. அப்போ என்னன்னா இந்த பிரச்சனை தேவன் மட்டுமே தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை. 그래서 하나님이 내신 길을 우리가 알아야 하는 것입니다. அதனால்தான் தேவன் நமக்கு வெளிப்படுத்தின வழியை நாம் தெரிந்து கொள்வது அவசியமா இருக்கு. 로마서 5장 8절에 보니까 우리가 아직도 죄인 되었을 때 그리스도께서 우리를 위하여 죽어 주셔가지고 하나님의 사랑을 우리에게 나타내 보이셨다고 말씀하고 있습니다. நம்ம இங்க வந்து ரோமர் 5:8 நம்ம வாசிக்கும் பொழுது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று அங்க எழுதியிருக்கு. தேவன் நம்முடைய ஒரே பேரான அந்த நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 우리를 사랑하시는데 하나님이신 그 아들 예수 그리스도를 보내사 죽게 하셔서 우리를 구원하셨다는 것입니다. அப்ப நமக்கு ரட்சிப்பு எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா, நமக்காக வந்து கிறிஸ்து மரித்ததினாலே, அவர் வந்து சிலுவையில வந்து நமக்காக கொடுக்கப்பட்டதினாலே தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை வந்து அந்த இடத்துல விளங்க பண்ணுகிறார். 예를 들면 우리 사모님들이 여잔데 내 남편을 사모하고 남편하고 살아야 되는데 이웃집에 있는 다른 남자한테 가서 봉사해주고 그 남편을 섬기고 산다면 얼마나 화가 나는 일이겠어요. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். இப்போ இந்த குரூப்ல இங்க இருக்கிற ஒரு போதவருடைய மனைவி வந்து அவங்களுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஒருத்தருடைய கணவருக்கு செய்யும் பொழுது அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்படும். 우리가 하나님만 섬겨야 되는데 마귀를 아비로 섬기면서 있는 우리가 아직도 죄인 되었을 때 하나님이 자기 아들을 보내사 우리를 사랑하시는 것을 확증해 보여주셨다라고 말씀하는 것입니다. அப்படிப்பட்ட ஒரு மனைவிக்காக தேவன் வந்து தன்னுடைய குமாரனை வந்து அனுப்புகிறார். அப்படி பாவத்துல இருக்கும் பொழுதே வந்து அனுப்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு. 그래서 고린도전서 15장 3절 4절에 보면 성경대로 죽으시고 또 장사 지냈다가 사흘 만에 살아나셨다라고 말씀하고 있습니다. இங்க வந்து 1 கொரிந்தியர் 15:3 பார்க்கும் பொழுது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டது.
그분이 오늘 내가 곧 길이고 진리고 생명이라고 직접 말씀하십니다. அதனால்தான் தேவன் வந்து அவரை வந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. 그러면 우리는 어떻게 구원받을 수 있을까요? அப்படின்னா நாம் எப்படி ரட்சிப்பு அடைய முடியும்? 요한복음 1장 12절의 말씀을 여러분 같이 읽어주셨으면 좋겠습니다. எல்லாரும் யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை என்னோட கூட சேர்ந்து எடுத்துக்கோங்க. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். 영접하는 자, 곧 그 이름을 믿는 자들에게는 하나님의 자녀뿐만 아니라 자녀가 되는 권세를 주셨다고 말씀하고 있습니다. சோ அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களையும் அதே போல அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரானாலும் அவர்களுக்கு வந்து தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார்னு சொல்லப்படும். 우리가 잊지 말아야 될 것은 어떤 문제 앞에서도 어떤 사건 앞에서도 하나님의 자녀된 신분과 권세가 있는 나의 정체성입니다. எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் சரி, எப்படிப்பட்ட கவலை அளிக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் நான் தேவனுடைய பிள்ளையும் அவர் எனக்கு கொடுத்த அந்த அதிகாரம் என்னிடத்துல இருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். 하나님은 우리와 의논도 하지 아니하시고 예수 그리스도를 통하여 우리를 하나님의 자녀로 삼아 주신 건 너무 감사한 일입니다. தேவன் நம்மளோட எந்த ஒரு காரியத்தையும் இதை குறித்து அனுப்புகிற தேவனுடைய குமாரன் அனுப்பப்படுகிறதை குறித்து பேசாமல் அவர் நமக்காக முடிவெடுத்து இந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 그래서 로마서 10장 9절 10절을 여러분이 좀 천천히 같이 읽었으면 좋겠습니다. 로마서 10장 9절 10절. இப்போ நம்ம வந்து ரோமர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோம். 9-10 வரைக்கும் வாசிக்கலாம். ரோமர் 10:9-10. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். 예, 누구든지 내가 죄인이구나. 그런데 하나님이 예수님을 보내서 십자가에서 나 대신 십자가에서 나 대신에 죽으셔서 죄값을 지불하셨구나. 이런 거를 깨달아야 합니다. ஒரு நபர் வந்து என்னத்தை நம்ப வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நான் ஒரு பாவியா இருக்கிறேன், எனக்கு ரட்சிப்புக்கான ஒருவர் இருக்கிறார், அவர் வந்து எனக்காக மரித்திருக்கிறார், எனக்காக 3ஆம் நாள் உயிர்த்திருக்கிறார், அப்படி என்று நான் பாவி என்ற முதல் அந்த காரியத்தை உணர்ந்தவராக இருக்கணும். 선악과 먹는 날에는 네가 반드시 죽을 거라고 하나님 말씀하셨기 때문에 그 말씀을 지키셔야 했습니다. 하나님은. இந்த பழத்தை நீங்க சாப்பிடுற நாளில, இந்த கனியை சாப்பிடுற நாளில நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்ல அந்த தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படிக்கு காரியங்கள் நடந்திருக்கிறபடினால நாம் பாவிகளா இருக்கிறோம் அப்படின்றதை உணரணும். 그래서 그 죄값을 하나님의 아들이신 예수 그리스도가 십자가에서 죽으셔서 해결하시는 것입니다. நம்ம அந்த காரியத்தை செய்தது நிமித்தமாக அதனுடைய பிரதிபலனாக தேவனுடைய குமாரன் சிலுவைக்கு ஏறி நமக்காக மரிக்க வேண்டி இருக்கிற அந்த ஒரு நிலையை நாம் அறிந்து நாம் உணர்வடைகிறவர்களா இருக்க வேண்டும். 나는 죄인인데 구원받아야 되는데 예수님을 믿으면 구원받는구나 라고 마음으로 믿고 입으로 시인하는 것이 구원의 길입니다. அப்போ நான் பாவியா இருக்கிறதுனால அவர் எனக்காக மரித்திருக்கிறார் என்ற அதை உணர்வடைந்து அவரை விசுவாசிக்கிறதுனாலே நான் ரட்சிப்படைவேன் என்ற நம்பிக்கையோடு கூட இருதயத்திலே விசுவாசித்து நான் என் நாவினாலே அறிக்கை அவர் எனக்கு ரட்சகர் என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். 여러분이 현장 사역을 하시다 보면 불신자를 만나서 영접하는 일들이 많이 일어날 것입니다. நம்ம ஃபீல்டுல போகும்பொழுது தேவனை அறியாத ஜனங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு நிறைய பேர் அறிக்கை இடுகிறதை நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். 아이들에게 영접할 때도 그렇지만 어른들에게서 더 많이 나타나는데 예수까지는 잘합니다. நாங்கள் குழந்தைங்க கிட்ட சொன்னாலும் சரி, பெரியவங்க கிட்ட சொன்னாலும் சரி, நிறைய நேரம் பார்க்கும்பொழுது இந்த சத்தியம் அவர்களுடைய வாழ்க்கையில அது ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறதையும் நிறைய நேரத்துல பெரியவர்கள் இந்த காரியங்களை அறிக்கை செய்கிறது நாங்கள் பார்த்திருக்கோம். 예수는 잘하는데 그리스도라고 하면 그 사람들이 못 따라할 때가 참 많이 있습니다. அப்போ இயேசு அவங்க வாயில நிறைய பேர் சொல்ல முடியும், ஆனால் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பேருடைய வாயில சொல்ல முடியாத ஒரு நிலை இருந்ததை நாங்கள் கவனித்திருக்கிறோம்.
우상 숭배를 많이 했거나 또 신들려서 무당을 하던 사람들의 경우는 거의 그리스도라는 말을 못 따라합니다. விக்கிரகத்துல ரொம்ப அதிகமாய் கவனம் செலுத்தி விழுந்து போன ஜனங்கள் இடத்துல வந்து கிறிஸ்து என்ற வார்த்தை அவங்களோட வாயிலிருந்து வருவதற்கு ஒரு பெரும் பாடா இருக்கிறது நாங்கள் கவனித்திருக்கிறோம். 이 그리스도가 얼마나 엄청난 이름인지 여러분이 현장 사역을 하셔야만 아실 수 있는 것입니다. அப்ப இந்த கிறிஸ்து அப்படின்ற இந்த பெயருடைய வல்லமை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா உங்களோட ஃபீல்டுல போய் இதை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் வரும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 우리는 날마다 숨을 쉬고 삽니다. நாம் வந்து நல்லா சுவாசிச்சு நல்லா இருக்கிறோம். 산소의 귀중성을 잘 모릅니다. 산소, 공기의 귀중함을 잘 ஆனால் 모릅니다. இந்த காற்றை குறித்து நமக்கு வந்து நிறைய காரியங்கள் தெரியாது. 그런데 정말 그 지하에 내려가거나 아주 매연이 아주 그 공기가 아주 탁한 그런 곳에 가면 맑은 공기가 얼마나 그리운지 몰라요. ஒரு சுரங்க பாதைக்குள்ளேயோ அல்லது காற்று கூட புகழ முடியாத இடத்துல போய் மாட்டிக்கிட்ட பிறகுதான் உங்களுக்கு தெரியும் காற்று எவ்வளவு முக்கியமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. 그때가 되면 내가 숨을 쉬고 사는 게 좋은 공기에서 숨을 쉬는 게 이렇게도 감사한 거구나 알게 되죠. சோ அதனாலதான் நம்ம வந்து நல்ல காற்று எந்த பிரச்சனையும் இல்லாம சுவாசிக்கும் பொழுதே நம்ம வந்து அந்த மாட்டிக்கிட்டு இருந்த நிலையில இருக்கும்போது நம்ம இப்படி சுவாசிக்கிறது எவ்வளவு நன்றியுள்ள காரியமா இருக்குதுன்னு நம்ம யோசிக்க முடியும். 우리는 너무나 쉽게 예수 그리스도를 부르기 때문에 그 그리스도에 담겨 있는 그 엄청난 능력과 그 축복을 잘 알지를 못해요. நாம் இயேசுவை ஈஸியா நம்ம ஏற்றுக்கிட்டதுனால அவர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர், அவர் எப்படிப்பட்ட ஒரு மகிமைக்குரியவர்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் தெரிஞ்சுக்காம போயிடுறோம். 그런데 무당에서 돌아온 그 사람이 그리스도를 고백하면서 막 우는 모습을 보면 정말 감사해서 감격의 눈물을 흘리는 것을 볼 수 있습니다. ஆனால் ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு மனிதன் வந்து அதிலிருந்து வெளியே வந்து அவரை அறிக்கை செய்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒரு நபருக்கு தான் தெரியும் அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்று. 알코올 중독자 집에 아이가 하나 있었습니다. ஒரு குடிக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு வீட்ல ஒரு குழந்தை இருந்துச்சு. 그 아이는 날마다 가스를 이렇게 마시면서 환각 증세에 빠져 있는 그런 아이였습니다. அந்த வீட்ல வந்து அந்த வீட்ல இருக்கிற அந்த குழந்தை வந்து எப்பவுமே ஒரு காற்று சுவாசிக்க முடியாத அளவுக்கு ஒரு முகத்து மூடியை போட்டுதான் அவன் சுவாசிப்பான். 초등학교 3학년이기 때문에 10살밖에 되지 않은 아주 어린 아이였습니다. அவன் வந்து 3வது படிக்கிற பையன், ரொம்ப 10 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பையன், சின்ன பையன். 그 아이하고 이 구원의 길을 하면서 예수 그리스도를 영접하는 시간이 되었습니다. அப்ப நான் அவனோடு கூட சேர்ந்து இந்த சுவிசேஷத்திற்கான காரியங்களை குறித்து அவனிடத்துல பேச வேண்டிய நிலை ஏற்பட்டது. 다른 말은 다 잘 따라하는데 그리스도라는 단어를 못하는 거예요. அவனுக்கு நான் சொல்லிக் கொடுத்த எல்லா காரியத்தையும் அவன் திரும்ப என்கிட்ட சொன்னான். ஆனால் கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தையை மாத்திரம் அவனிடத்துல வாயிலிருந்து வரவே இல்லை. 내가 눈을 감고 기도하다가 눈을 뜨고 그 아이를 봤습니다. நான் வந்து அவனை ஜெபிக்க வைக்கும்போது அவன் கண்களை மூடிதான் நான் என்னோட கண்களை திறந்து அவனை பார்த்தேன். 근데 그 아이가 그 그리스도를 따라하지를 못해요. ஆனால் நான் கிறிஸ்து என்று சொல்லும்போது அவன் திரும்ப சொல்ல மாட்டேங்கிறான். 그래서 한 글자씩 했습니다. அதனால அவனுக்கு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிக் கொடுத்தேன். 그 하면 또 그 따라하고 리 하면 하나 따라하고 이렇게 한 글자씩 했습니다. அப்ப அவனுக்கு வந்து 그 அப்புறம் ரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் ஒண்ணா சொல்லிக் கொடுத்தேன். 영접 기도가 끝나고 그리스도 해보라고 시켰습니다. அவன் வந்து அந்த அறிக்கை எடுக்கிற ஜபத்தை செய்து முடித்த பிறகுதான் அவனுக்கு அந்த வார்த்தையை சொல்ல வந்தது. 근데 그 아이가 그리스도를 따라하는 거예요. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து கிறிஸ்து என்ற வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தான். 그때 처음 알았습니다. 이 그리스도라는 단어를 사탄이 하지 못하도록 막고 있구나라는 것을 알게 되었습니다. அப்பதான் எனக்கு புரிந்தது இந்த கிறிஸ்து என்கிற வார்த்தையை சாத்தான் அவரோட வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு எவ்வளவு தடை செய்கிறான் என்று உணர முடிந்தது. 이 말을 다른 말로 말하면 내가 그리스도 이름을 부를 때마다 성령이 역사하고 사단이 무너진다는 사실을 여러분이 아셔야 합니다. அப்ப வந்து கிறிஸ்து என்கிற வார்த்தையை நான் சொல்லும் பொழுது சாத்தானும் அவனுடைய கிரியைகளும் அந்த இடத்துல உடைபடுகிறது அப்படி என்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடியுது. 그때부터 권세 있는 그리스도의 이름으로라는 기도를 제가 시작을 했습니다. அதனால வந்து அதிகாரமுள்ள இயேசுவின் நாமம் அப்படி என்ற அந்த ஒரு கிறிஸ்து என்கிற நாமத்தை நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். 보이는 것, 생각나는 것 할 때마다 권세 있는 그리스도의 이름으로 축복하고 사탄을 꺾기 시작했습니다.
அப்ப எங்கெல்லாம் வந்து சாத்தானுடைய கிரியைகளை நான் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அங்கெல்லாம் வந்து அதிகாரமுள்ள கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி அதை உடைக்க ஆரம்பித்தேன். 저는 한 번 무릎을 꿇고 기도하면 3시간, 4시간씩 기도해야 그게 기도인 줄 알았던 사람입니다. நான் வந்து ஜெபம் என்றால் வந்து முழங்கால் படியிட்டு 2-3 மணி நேரம் தொடர்ந்து அந்த நிலையிலே ஜெபிப்பதுதான் ஜெபம் என்று தெரிந்து இருந்த மனிதன் நான். 근데 복음을 알고 나서는 길에 다니면서 보이는 것 기도하고 느껴지는 것 기도하고 생각나는 것 기도하다 보니까 너무나 기도가 행복한 시간입니다. ஆனால் ஜெபம் அப்படி என்று எனக்கு எப்போ சுவிசேஷத்தை அறிந்த பிறகுதான் தெரிந்தது. அப்போதான் எனக்கு புரிந்தது நடக்கும் பொழுதும் பார்க்கிற பொழுதும் என்னோட சிந்தையில தோன்றுகிற எல்லா வேலையிலும் கூட நான் இப்படிப்பட்ட அதிகாரமுள்ள அவருடைய பெயரை சொல்லி நான் ஜெபிப்பது எவ்வளவு எனக்கு மனதுக்கு சந்தோஷமான விஷயம் என்று புரிய வந்தது. 어떻게 구원을 받을 수 있습니까? எப்படி வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? 하나님의 아들 되신 예수 그리스도를 내 마음에 모셔드려 구원을 받는 것입니다. சோ அவருடைய நாமத்தின் மேல நம்பிக்கையுள்ளவர்களாக அவருடைய அந்த நம்பிக்கையை நம்மளோட உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்தான் எனக்கு எல்லாம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற வேலையில ரட்சிப்பு உண்டாகும். 마음으로 믿어 입으로 시인하는 것이 믿는 것입니다. அப்ப நம்மளுடைய அது இருதயத்துல வந்து நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசித்து ரட்சிப்பு உண்டாக நம்ம வந்து வாயில அறிக்கை செய்கிறவர்களா இருக்கும். 누구든지 주의 이름을 부르는 자는 구원을 받겠다고 성경이 말씀하십니다. அப்ப அவர்தான் ரட்சகர் என்று சொல்லுகிற எல்லா நாவுக்கும் அவர் வந்து ரட்சகராக இருப்பார். 그러면 언제 구원을 받아야 합니까? அப்ப நம்ம எப்ப ரட்சிக்கப்படணும்? 우리가 잘못하는 것 중에 교회에 나오세요라고 말하는 경우가 상당히 많이 있습니다. நம்ம நிறைய நேரம் வந்து சபைக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பேரை கூப்பிடுறது நம்ம பார்த்திருக்கோம். 그거는 죽은 시신을 보고 죽은 자를 보고 당신 일어나서 교회 오세요 하는 말과 같은 것입니다. அப்படி வந்து ஒரு நபரை வந்து சபைக்கு வாங்கன்னு சொல்றதுக்கு எப்படின்னா செத்து போன ஒருத்தரை வந்து நீங்களா எந்திரிச்சு எங்க சபைக்கு வாங்கன்னு சொல்றதுக்கு அர்த்தமா இருக்கும். 우리가 만나는 그 사람에게 지금 예수의 생명으로 구원받게 해야 합니다. ஆனால் இப்ப நாம் சந்தித்திருக்கிற ஒரு நபருக்கு வந்து இயேசுவினுடைய அந்த ஜீவன் அவர்களுக்குள்ள போகிறதுக்கு நாம் வழி ஏற்படுத்தணும். 원래 인간은 하나님의 형상으로 만들었고 하나님을 떠나서 죄 가운데 빠졌는데 예수님이 우리의 구원주가 되십니다라고 말씀을 전하죠. அப்ப நம்ம வந்து மாதியில படைக்கப்படும் பொழுது நாம் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவம் செய்த போது அதை நாம் இழந்துட்டோம். ஆனால் இப்பொழுது நீங்கள் வந்து அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திரும்பவும் நமக்கு வந்து ரட்சிப்பு உண்டாகப்பட்டிருக்கிறது. இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஜீவன் அவர்களுக்குள்ளாக போகிறது இல்லையா? 지금 마음의 문을 열고 예수님을 모셔드리면 하나님의 자녀가 됩니다라고 확신 있게 말씀하셔야 합니다. இப்பொழுது நம்ம உங்ககிட்ட என்ன சொன்னா உங்களுடைய இருதயத்தை இப்பொழுது திறந்து கொடுத்தது அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிற பாக்கியம் உண்டாகும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். 복음을 다 전해놓고 그 사람에게 이렇게 묻습니다. 오늘 영접하실래요? 이렇게 묻는 사람이 있어요. எப்படி சுவிசேஷத்தை குறித்து எல்லா விஷயத்தையும் அவர்களுக்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பார்த்து இன்னைக்கு நீங்க அறிக்கை இடுறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது 그럼 그 사람이 no 하면 지금껏 내가 사역했던 것들이 끝나는 거예요. ஆனா அவங்க வந்து நோன்னு சொல்லி இல்ல அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன சுவிசேஷம் ஒண்ணும் இல்லாம போச்சுன்னு அர்த்தம். 우리는 그렇게 해서는 안 됩니다. நம்ம இப்படி செய்யறது சரி கிடையாது. 오늘 나와 함께 하나님의 자녀가 됩시다라고 확신 있게 요청을 해야 합니다. ஆனா நம்ம அவர்களை பார்த்து சொல்லணும் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக மாறுவோம் அப்படி என்று சொல்ல நிச்சயத்தோடு கூட தைரியமா அவர்களுக்கு சொல்லணும். 내가 어떻게 구원받는지 잘 몰라요라고 얘기하면 내가 도와드릴게요라고 말씀하시면 됩니다. எனக்கு எப்படி ரட்சிக்கப்படணும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல உதவி செய்யணும். 그리고 그 사람과 함께 영접 기도를 하시면 됩니다. அவர்களோடு கூட சேர்ந்து நம்ம அந்த அறிக்கை இடுகிற ஜெபத்தையும் செய்யணும். 영접 기도를 한 후에 반드시 확인하셔야 합니다. அந்த அவங்களுக்கு அறிக்கை இடுகிற ஜெபத்தை செய்து முடித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அவங்கள வந்து நிச்சயமுள்ளவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சோதிச்சு பார்க்கணும். 지금 예수님을 내 마음에 오시라고 했는데 제 손을 잘 보셨으면 좋겠습니다. 예수님 내 마음속에 오세요라고 했는데 예수님이 지금 어디 계실까요? 이렇게 물어야 해요. அவங்க கிட்ட வந்து நம்ம சொல்லும்போது நீங்கள் வந்து இயேசுவே என்னோட உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய அந்த கரங்களுடைய காரியங்களை நம்ம பார்க்கணும். 아이들 같은 경우도 똑같이 예수님을 내 마음에 오세요라고 했는데 지금 예수님이 어디에 계시니 이렇게 물어야 합니다. அப்ப வந்து இயேசு என்னோட உள்ளத்துல வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க உடனே கேள்வி இயேசு உங்க உள்ளத்துல எங்க இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். 눈에 안 보이지만
성령으로 우리 안에 계시다라고 가르쳐 줘야 됩니다. அவங்க இடத்துல என்ன சொல்லிக்கணும்னா அவர் வந்து கண்ணுக்கு தெரியாதவரா இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளோட உள்ளத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கணும். 언제 구원받아야 하는가? எப்பொழுது நாம் ரட்சிப்படைய வேண்டும்? 지금, இப்பொழுது, 오늘. இப்போ, இன்னைக்கு. 우리에겐 내일이라는 것은 있을지 없을지 잘 모릅니다. நம் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்குன்றது இருக்குது இல்லைன்றது நிச்சயம் கிடையாது. 하루에도 여러 가지 사건들이 이 세상에는 일어나고 있습니다. ஒரு நாள்ல பலவிதமான விஷயங்கள் நடக்கிறதையும் நம்ம கவனித்திருக்கிறோம். 요즘에 우크라이나에 전쟁이 일어났습니다. இப்போ உக்ரைனால போர் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? 그들이 내일을 기약할 수 없습니다. இப்போ அவங்கள பார்க்கும்போது நாளைன்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கும். 또 질병으로 병상에 누워 있는 자도 있습니다. 병으로 병상에 누워 있는 자들이 있습니다. குணப்படுத்த முடியாத வியாதியில கிடக்கிறவர்களுக்கு வந்து நாளைன்றது இல்லாம தான் இருக்கும். 누구도 내일 일을 보장할 수 없습니다. அப்போ யாருனாலும் சரி நாளை என்கிற நிச்சயம் மனிதனுக்கு கிடையாது. 그래서 언제 구원받아야 되느냐? 오늘, 지금 구원받아야 합니다. அதனால எப்பொழுது ரட்சிக்கப்பட வேண்டும்? இப்பொழுது, இந்த நாள்ல நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். 그러면 구원받았다면 확인할 것이 있습니다. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா நாம் வந்து சோதிச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. 요한일서 5장 11절 13절에 보면 아들이 있는 자에게는 생명이 있고 아들이 없는 자에게는 생명이 없다고 말씀하고 있습니다. நம்ம வந்து 요한일서 5장 11절 13절. 잠시만요. 죄송합니다. 괜찮아요. ஓகே. 1 யோவான் 3:8ல நாம் 1 யோவான் 3:8ல நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய குமாரன் வந்து எதற்காக வெளிப்பட்டார் அப்படின்ற காரியம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. 하나님의 아들이 나와 함께 있는 자에게는 생명이 있는 것입니다. தேவனுடைய குமாரன் யார் இடத்துல இருக்கிறாரோ அவரிடத்துல அவருடைய ஜீவன் இருக்கிறது என்கிறத பார்க்கிறோம். 이 생명은 영원한 생명입니다. அந்த ஜீவன் நித்தியமுள்ளதா இருக்கிறது. 영접해서 하나님의 자녀가 된 자는 천국에 갈까 말까 이런 걸 망설일 필요가 없습니다. ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து நம்ம பரலோகத்துக்கு போவோமா போக மாட்டோமா அப்படின்ற ஒரு குழப்பம் அவர்களுக்கு அவசியம் இல்லை. 확실하게 너는 하나님의 자녀고 천국에 갈 수 있다고 가르쳐야 합니다. கட்டாயம் நீங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். 그런 자에게 요한복음 14장 16절에 보면 보혜사 성령을 우리에게 보내주시겠다고 약속하셨습니다. யோவான் 14:16ல வாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு தேற்றரவாளனை நமக்கு தந்தருளுவார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 로마서 8장 2절에 보면 사망에서 생명으로 옮겼다고 말씀하고 있습니다. நமக்கு வந்து இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ல பண்ணும்போது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் இந்த பாவம் மரணம் என்பவைகளிலிருந்து பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. 고린도전서 3장 16절에 보면 우리를 하나님의 성전이라고 말씀합니다. 1 கொரிந்தியர் 3:16ல நாம் சொல்ல பொழுது தேவன் நம்மை வந்து அவருடைய ஆலயமாக வைத்திருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 하나님의 말씀을 귀로 듣는 것 같지만 문제와 사건이 생기면 하나님의 말씀이 생각나고 우리를 가르치신다고 요한복음 14장 26절 27절에 말씀하고 있습니다. நமக்கு இங்க வந்து யோவான் 14:26-27 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நேர்ந்தாலும் தேவன் நமக்கு காரியங்களை நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக தேற்றரவாளனாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. 그래서 영접하는 사람들과 성경을 같이 읽으면서 확인시켜 주시면 됩니다. அதனால அப்படி தேவனை அறிக்கை செய்கிறவர்களுக்கு வந்து வசனங்களை சொல்லி அதுல வந்து நம்ம அவங்களை எழுத வச்சு அவங்களை பழக்க வைக்கணும். 이제 하나님의 자녀가 됐기 때문에 하나님이 가장 기뻐하시는 게 예배니까 교회 나와 예배하도록 도와주시면 됩니다. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும்னு சொன்னா தேவனுக்கு ஆராதனை செய்கிறது, அந்த ஆராதனை செய்கிறதை எப்படின்னு சொல்லி கொடுக்கிறதுக்காக நம்ம வந்து சபைக்கு அவர்களை வர வைக்கணும். 또 하나님의 말씀을 알아야 하기 때문에 성경 공부도 함께 이렇게 나누시면 됩니다. தேவனுடைய வார்த்தை அவர்கள் தெரிந்து கொள்ளணும்னால அந்த நம்ம வேதாகம பாடங்களை எடுக்கிற வேளையில அவர்களுக்கு வந்து அவர்களை அதுக்கு அழைப்பு கொடுக்கணும். 그
그리고 예수 그리스도 그 이름으로 기도해서 응답받도록 도와주시면 됩니다. அதே போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபித்து பதில் பெறுவதற்கும் நம்ம எப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கணும். 근데 중요한 게 한 가지 더 남았습니다. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறதுல 너와 같이 고통받는 사람이 있으면 그 사람을 놓고 함께 기도하자. அவங்களுக்கு வந்து நம்மளை உன்னை போல வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிற ஆவிக்குரிய பிரச்சனை இருக்கிற அப்படிப்பட்ட நபர்களை வந்து நம்ம சபைக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களை நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும். 그런 사람을 여기에 데리고 와라 이렇게 요청하셔야 합니다. அப்படிப்பட்ட நபர்களை சபைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை உற்சாகப்படுத்தணும். 영접하는 그 날부터 우리는 전도를 그 사람에게 가르쳐야 합니다. அப்போ ரட்சிக்கப்பட்ட முதல் நாளிலிருந்தே சுவிசேஷத்தை எப்படி செய்வது என்று சொல்லி அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். 예수님이 그리스도라는 복음의 메시지를 주었고요. இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார் என்ற அந்த சுவிசேஷத்தின் சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 예수님의 이름으로 기도할 수 있는 권세와 특권이 있는 것을 가르쳐 주셨습니다. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்பதற்கான அதிகாரமும் அடையாளம் நமக்கு உண்டு என்று சொல்லிக் கொடுக்கணும். 그리고 하나님이 가장 기뻐하시는 게 하나님이 불신자들이 하나님께로 돌아오는 것입니다. ஆண்டவர் ஒரு காரியத்துல ரொம்ப மிகுந்த சந்தோஷம் அடைகிறாரா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு அவிவிசுவாசி தேவனை தெரிந்து கொண்டு சபைக்கு வருகிறார். 원래 택하신 하나님의 백성인데 마귀에게 잡혀있기 때문에 그들이 돌아오는 것을 하나님이 원하십니다. ஆதியில அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தார்கள். ஆனால் வந்து வஞ்சிக்கப்பட்டு விழுந்தது போனதுனாலே அவர்கள் வந்து திரும்பவும் வருகிறப்போ ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். 이렇게 세 가지를 여러분이 꼭 심으셔야 합니다. அதனால இந்த மூன்று முக்கியமான காரியத்தை இந்த புது நபருக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். 여러분의 현장에서 날마다 영접 운동이 일어나기를 바랍니다. அதனால நம்மளோட ஃபீல்டுல எல்லாம் வந்து எப்பொழுதும் வந்து இந்த சுவிசேஷத்திற்கான கிரியைகள் எழும்புவதற்காக ஜெபிக்கணும். 우리 교회 성도들 같은 경우는 날마다 구원의 길을 하루에 한 번씩 쓰면서 혼자 메시지를 하는 분들도 계십니다. எங்களுடைய சபைகள்ல சபை மக்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த ரட்சிப்புக்கான வழியை வந்து தொடர்ந்து அவர்கள் எழுதி மனப்பாடம் செய்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 유치부 아이들도 구원의 길을 메시지를 할 줄 아는 아이들이 굉장히 많이 있습니다. எங்களுடைய சின்ன சின்ன சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கூட வந்து அந்த ரட்சிப்புக்கான வழியை எழுதி மனப்பாடம் பண்ணி தெளிவா வைத்திருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 여러분이 받으신 그 메시지를 써가면서 좀 연습하셨으면 좋겠습니다. அதே போல நீங்களும் சரி இந்த சுவிசேஷத்தினுடைய சத்தியத்தை கேட்கும்போது ரட்சிப்புக்கான வழியை கேட்கும் பொழுது நீங்கள் அந்த வசனங்களை எழுதி மனப்பாடம் பண்ணதான் நல்லா இருக்கும். 그리고 거기에 나오는 성경을 찾아서 한번 기록해 보시면 좋겠습니다. அதே போல அந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க எழுதி அதுல நீங்க கோடிட்டு என்ன காரியத்தை சொல்லணும்னு சொல்லி ஆயத்தப்படுறதும் நல்லதா இருக்கும். 여러분이 받은 그 메시지를 그 카피를 해가지고 가방에 들고 다니면서 만나는 사람에게 나누어 주면서 메시지를 하시는 겁니다. நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை வந்து எழுதி நீங்க வந்து காப்பி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க இந்த காரியத்தை உங்களோட பேக்ல வச்சுக்கிட்டு நீங்க வெளியில சந்திக்கிற நபருக்கு அதை கொடுத்து அதை வந்து நீங்க அதை குறித்து நாங்கள் விவரமா சொல்லலாம். 옛날에 우리 같은 경우는 복음 편지 10강 그다음에 새생명 새생활 20강을 교회에다가 카피를 이만큼 해놨었어요. 그래서 사역자들이 사역 가기 전에 와서 자기가 필요한 만큼 가지고 가서 사역을 하도록 도와서 주었습니다. அப்ப நாங்க எங்களோட சபையில பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ரட்சிப்புக்கான வழிக்குள்ள ஒரு 10 பாடத்தையும் அதே போல வந்து இந்த சுவிசேஷத்திற்கான 10 பாடத்தையும் 20 பாடங்களையும் மொத்தமா சேர்த்து நிறைய பிரிண்ட் அவுட் எடுத்து நாங்க அங்க வச்சிருவோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆவலா இருக்கிற அநேகர் வந்து நிறைய காப்பிகளை எடுத்துக்கொண்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதை நாங்கள் கவனித்திருக்கிறோம். 그래서 그 크리오 파일 하나 A4 용지만한 거에다가 늘 메시지를 가지고 다니면서 만나는 사람에게 나누어 주고 그리고 같이 말씀을 나누고 기록하게 만들고 하는 것도 여러분이 하실 일입니다. அந்த கிளாஸ் ஃபைல்னு சொல்லக்கூடிய கிளியரா ஒரு ஃபைல் இருக்குல்ல அந்த ஃபைல்ல வந்து இந்த A4 பேப்பரை வந்து நாங்க பிரிண்ட் அவுட் எடுத்த பேப்பர் அது உள்ள வச்சு அங்க அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை அவங்க வந்து பயன்படுத்துறதுக்கு ஏதுவா இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை சபையில இருக்கிறவங்க அவங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு செஞ்சு கொடுக்கலாம். 여러분이 사역의 현장에 영접독이 일어나고 그들 중에 제자가 일어나기를 바랍니다. உங்களுடைய ஃபீல்டிலும் அநேக சீஷர்கள் எழும்பும்படிக்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன். 여러분의 나라를, 여러분의 현장을 여러분이 살리셔야 합니다. உங்களுடைய தேசத்தையும் உங்களுடைய சபையையும் நாம தான் ரட்சிக்கணும்.
ரட்சிப்புக்குள்ள நடக்கணும். 하나님이 여러분을 파송하셨습니다. ஆண்டவர் அதற்காக தான் உங்களை வந்து அவர் அனுப்பி இருக்கிறார். 그래서 여러분이 살리실 수 있도록 성령께서 역사하실 것입니다. அதனால் அவர்களை காப்பாற்றும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். 코로나가 끝나면 많은 사람을 한꺼번에 모아놓고 메시지를 할 날도 그리 멀지 않은 것 같습니다. இந்த கொரோனா வந்து போனதுக்கு அப்புறம் கட்டாயம் அநேகர் வந்து கூடி இருப்பாங்க. அப்பொழுது நீங்கள் படிக்கிற இந்த பாடங்கள் வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 사실 코로나가 우리에게는 굉장한 기회가 되었습니다. இந்த கொரோனான்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு பெரிய நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நமக்கு இருக்கு. 전 세계를 시공간을 초월해서 일일권으로 묶는 그런 아주 중요한 기회가 되었습니다. சோ இந்த ஒரு முக்கியமான இந்த நிகழ்வினால நமக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கான வழிகள் திறந்து இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 코로나가 아니었으면 저도 여러분을 만날 수 없었을 것입니다. ஆமா, இந்த கொரோனா இல்லைன்னா நானும் உங்களை சந்திச்சிருக்க முடியாது. 여러분이 있어서 행복하고 날마다 여러분을 놓고 기도합니다. நான் உங்களுக்காக தொடர்ந்து உங்களுக்காக உங்களுடைய காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க. 그래서 우리는 동력자입니다. நாம் அதனால வந்து ஒருவருக்கொருவர் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருக்கிறோம். 우리 사모님들이 살고 사모님들의 교회가 살아나는 응답을 기도합니다. அப்போதுடைய மனைவிகளும் சரி, அவங்க வேலை செய்யற அந்த ஃபீல்டும் சரி, ஜீவனோடு கூட எழும்போதற்கு நாம் ஜெபித்துக் கொள்வோம். 기도하겠습니다. ஜெபிக்கலாம். 하나님의 은혜를 감사를 드립니다. கர்த்தருடைய கிருபையால நன்றி செலுத்துகிறோம். 엄청난 비밀인 그리스도를 알게 하신 것 감사합니다. ரட்சகராகிய கிறிஸ்துவினுடைய அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 복음의 비밀을 가지고 전도자로 살아갈 수 있도록 인도하신 것 감사합니다. சுவிசேஷனுடைய ரகசியத்தை அறிந்த ஒரு சுவிசேஷகனாக எங்களுடைய ஆண்டவரே காரியங்களை நாங்கள் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். 생명 다하는 그날까지 예수가 그리스도 대신 복음의 비밀을 증거하는 전도자가 되게 하옵소서. உங்களுடைய மூச்சின் கடைசி மூச்சு நாங்கள் விடுகிற வரைக்கும் கூட அந்த சுவிசேஷத்தினுடைய ரகசியத்தை அறிந்தவர்களாக இதை ஆண்டவர் அநேகருக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கிற நபராக இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். 오직 그리스도, 오직 하나님의 나라, 오직 성령만 증거하는 자가 되게 인도하여 주옵소서. கிறிஸ்து மட்டுமே, அவருடைய ராஜ்யம் மட்டுமே, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே என்று சொல்லி வாழக்கூடிய ஜனங்கள் சுவிசேஷர்களாக எழும்ப ஜெபிக்கிறோம். 우리 사모님들의 현장에 영접 운동이 일어나게 하시고 저들 중에 제자가 일어나게 하옵소서. எங்களுடைய போதொரு மனைவிகள் இருக்கிற அவங்களுடைய எல்லா ஃபீல்ட்லயும் கூட நாங்க அந்த சுவிசேஷத்திற்கான வழிவாசல்கள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். 그래서 말씀 운동을 통하여 현장이 변화되어지는 응답을 누리게 하옵소서. தேவனுடைய வார்த்தை அவங்களுடைய இடங்களிலே விருத்தியாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 예수 그리스도의 이름으로 기도하옵나이다. 아멘. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 아멘.